சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் 6 வழி சாலை விரிவாக்க பணிகள் இன்னும் முடிவடையாததால் தாங்கள் அடைந்து வரும் இன்னல்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல என்பது வாகன ஓட்டிகளின் வேதனை குரல். எனவே சாலை விரிவாக்க பணிகள் முடியும் வரை சுங்க கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கை. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆங்காங்கே பள்ளங்கள், குழிகள், வழிநெடுகிலும் கோணல் மாணலாக வளையும் சாலைகள், நடுநடுவே மேம்பால தூண்கள். இதுதான் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையின் தற்போதைய நிலை. அந்த நெடுஞ்சாலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 6 வழி சாலை விரிவாக்க பணிகள் முடிவடையாமல் இருப்பதே இந்த அவல நிலைக்கு காரணம். சென்னை பெங்களூர் விரைவு சாலை 18,000 கோடி ரூபாய் செலவில் 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மொத்தம் 258 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த சாலை 6 வழிச்சாலையாக உயர் தரத்தில் அமைக்கப்படுகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை வழி சாலைகளில் இதுவும் ஒன்றாகும். பெரும் எதிர்பார்ப்பிற்கு இடையே மேற்கொள்ளப்படும் இந்த சாலை பணிகள் முடிவடைந்த பின்னர் பெங்களூர் சென்னை இடையிலான பயணம் அடியோடு மாறும் என்று கருதப்படுகிறது. தற்போது சென்னை பெங்களூர் இடையே பயணம் செய்ய 7 மணி நேரம் ஆகிறது. இந்த விரைவு சாலை நடைமுறைக்கு வரும்போது பயண நேரம் 4 மணி நேரமாக குறைவதுடன் பொதுமக்கள் இன்னும் வேகமாகவும் எளிதாகவும் பயணம் செய்ய முடியும். 3 மாநிலங்களின் வழியாக செல்லும் இந்த சாலை கர்நாடகாவில் 71 கிலோமீட்டர் தூரமும், ஆந்திராவில் 85 கிலோமீட்டர் தூரமும், தமிழ்நாட்டில் 106 கிலோமீட்டர் தூரமும் கொண்டது. இதில் கர்நாடகாவில் 87% பணிகளும், ஆந்திராவில் 45% பணிகளும், தமிழ்நாட்டில் 55% பணிகளும் முடிவடைந்துள்ளன. வாலாஜாப்பேட்டையிலேருந்து டோல்கேட்டு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட்டு எடுக்கணும். வர்ற வழியில் குண்டு குழிமா டைவர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அமைச்சர் ரோடு சரியில்லாததுக்கு இந்த டோல்கேட்டு வசூலிக்க வேண்டாங்கிறாங்க. கொஞ்சம் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து கொஞ்சம் குண்டு குழிமா இருக்கு, அது டோல்கேட்டு வசூலிக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து மத்திய அமைச்சர் ஏதாச்சும் உதவி பண்ணால் நம்ம ஓனர்கள் கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் பழப்பாங்க. இப்பணிகளை மேலும் விரைவாக மேற்கொண்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் 258 கிலோமீட்டர் தூரம் முழுவதையும் முடிக்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் திட்டமிட்டுள்ளது. ஆனால் அது சாத்தியமில்லை என்று கூறும் வாகன ஓட்டிகள் இத்திட்டம் நிறைவடைய இன்னும் 4 முதல் 5 ஆண்டுகள் வரை ஆகலாம் என தெரிவிக்கின்றனர். இந்த சாலையில் சராசரியாக 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு மேம்பாலம் வருவதாகவும், பெரும்பாலான மேம்பால பணிகள் தூண் அமைக்கப்பட்டதோடு அப்படியே நின்று போயிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதனால் மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் இடங்களில் சாலையை கடப்பதே பெரும் சவாலாக உள்ளது என்று கூறும் வாகன ஓட்டிகள் அந்த இடங்களில் டேக் டைவர்ஷன் பலகைகள் வைக்கப்படாததால் மிகுந்த அவதியடைந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். அத்துடன் ஆங்காங்கே நடைபெறும் சாலை பணிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது என்பதும் வாகன ஓட்டிகளின் கூற்று. ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட்டு ரொம்ப மோசமா இருக்கு. 10 பாலம் இருக்கு. 10 பாலத்தை ரோட் டைவர்ஷன் ஃபுல்லா பெண்டா வந்துட்டு இருக்குது. நீங்க ஓனரே டீசல் மைலேஜ் வரலன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓனர்ட்டையும் படிக்காசு கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. இப்படிப்பட்ட சூழலில் சாலை விரிவாக்க பணிகள் முடியாததுடன் சாலையும் முறையாக பராமரிக்கப்படாததால் சுங்க கட்டணம் வசூலிப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் கோரிக்கை. அதற்கு ஆதரவாக சாலைகள் சரியில்லை என்றால் அதில் சுங்க கட்டணம் வசூலிப்பதை நியாயப்படுத்தவே முடியாது என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ள கருத்துக்களை வாகன ஓட்டிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகள் முடியும் வரை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க சுங்க கட்டணம் பாதியாக வசூலிக்கப்பட்டு வருவதையும் வாகன ஓட்டிகள் குறிப்பிட்டு காட்டுகின்றனர். எனவே இந்த சாலையில் சுங்க கட்டணத்தை அடியோடு ரத்து செய்ய வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது. இந்த மாதிரி நாங்கள் பெங்களூர்லேருந்து வர்றோம். 10 டோல்கேட் இருக்குது ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும். நாங்கள் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, நிலவரங்க சரியில்லாமல் இருக்குது.
மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சுங்கக்கட்டுடைய வந்து க்ளோஸ் பண்ணுங்க, ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மிஞ்சி அவங்க வசூல் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது, அவர் தான் பார்த்து செஞ்சு இதை ரெடி பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நியாயமான கோரிக்கைக்கு செவிசாய்க்குமா தேசிய நெடுஞ்சாலை ஆணையம்? எப்போதுதான் முடியும் 6 வழிச்சாலை பணிகள் என்பதே வாகன ஓட்டிகளின் ஏக்கம் மிகுந்த எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஸ்ரீபெரும்புதூர் செய்தியாளர் பாலசுப்ரமணி.